வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள் எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்களோ என்பது முக்கியமில்லை. நீங்கள் எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. நீங்கள் நிற்காமல் செல்வதே முக்கியம். நீங்கள் நிற்காமல் செல்வதே முக்கியம். இந்த ஒரு பெரிய தத்துவத்தை யார் சொன்னது அப்படின்னு சொன்னா, கன்ஃபூசியஸ் தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் நிற்காமல் செல்வதே முக்கியம். இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெதுவாக போய் பொறுமையாக போய் வெற்றியை பெறுவது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தமிழாக்கம் கன்ஃபூசியஸ் சொன்ன அந்த வார்த்தைகள். நீங்கள் எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் நிற்காமல் செல்வதுதான் முக்கியம். இது எல்லோருக்கும் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வாசகம். நிறைய தொழிலதிபர்கள், நிறைய வெற்றியாளர்கள், நிறைய சாதித்தவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படியே அலசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமா போய் செய்திருக்க மாட்டாங்க. எதையுமே மெதுவாக தங்களுடைய ஆரம்பப்படியை நல்ல ஸ்ட்ராங்கா, ஃபவுண்டேஷனை அடிப்படையை ஸ்ட்ராங்கா அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா போய் கிராஜுவலா போய் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதுக்கு இடையில வரக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும், எதிர்ப்புகளையும், தோல்விகளையும், ஏமாற்றங்களையும் தங்களுடைய மாற்றத்திற்கான அடிகோலாக அவற்றையெல்லாம் அமைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மேலே போயிருப்பாங்க. நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதாரணங்கள், ஆப்ரஹாம் லிங்கன் முதல் அப்துல் கலாம் வரை எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே நாம் வேகமாக போய் தான் ஒரு வாழ்க்கைய சக்சஸ் ஆக்கணும் அப்படின்றத விட மெதுவா போய் நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கலாம். வேகமா போனீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆகி நின்று முடியும். காட்டாற்று வெள்ளம் போல. காட்டாற்று வெள்ளத்தினால் யாருக்குமே பயனில்லை. வெள்ளப்பெருக்கில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு தான் போகுமே தவிர, அதே ஆறுல நீர் சீரா ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எல்லாருக்கும் பலன் தரும். நிலத்தடி நீரை பெருக்கும், விளைச்சலை பெருக்கும், குடிநீர் கொடுக்கும், மீண்டும் மழை மேகங்களை உருவாக்குவதற்கும் அந்த ஆற்று நீர் உதவி செய்யும். எனவே நாம் ஆற்று நீர் போல நிதானமாக, நேர்மையாக, பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முயற்சி செய்வோம். நமக்கும் ஒரு வெற்றி புள்ளி கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கும். அந்த எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி புள்ளி கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த வெற்றி புள்ளியை நோக்கிய பயணம் விடாத பயணமாக இருக்க வேண்டும். இடை நிற்காத பயணமாக இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் மெதுவாக சென்றாலும் ஒரு நேரத்தில் அந்த எல்லையை கடந்து விடுவோம், அடைந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் தளராமல் பற்றி கொண்டு நடக்க முயற்சி செய்வோம். எனவே நாம் எவ்வளவு மெதுவாக செல்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் நிற்காமல் செல்வதுதான் முக்கியம். நம்முடைய பயணத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஓட்டத்தில் நாமும் நிற்காமல் சென்று கொண்டே இருப்போம். நாமும் ஒரு நாள் சாதிக்க முடியும், வெற்றியை காண முடியும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய கருப்பு உளுந்தினுடைய மகத்துவத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். கர்ப்பிணி பெண்களுக்கு, கருவுற்றிருக்கிற பெண்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான உணவு உளுந்து, கருப்பு உளுந்து குறிப்பாக. ஏன் அப்படின்னு சொன்னா, அது ரத்த ஊக்கி, ரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அந்த கருப்பு உளுந்துக்கு இருக்கிறதுனால நல்ல உணவு. கர்ப்பிணி பெண்கள் உடலை உறுதியாக பார்த்து கொள்ளவும், நல்ல சத்துள்ள உணவாக இந்த உளுந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் வாழவும் இது உதவும். எனவே கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நம்முடைய கர்ப்பிணி பெண்களை இன்னும் திடகாத்திரமாக பார்த்து கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.